உங்களை மனமுறிந்து பிரிந்த நாள் முதலாக இந்த பாவி நான் எந்த பலனை அனுபவித்தேன் சுவாமி. எதையெல்லாம் வெறுத்திருந்தேன், எதையெல்லாம் என்னை பிரித்து உங்களுக்கு எண்ணெய் வைத்து சீவி சிக்கெடுத்து பூமுடித்து நான் அறியேன் சாமி. ஏனென்றால் கணவனை பிரிந்த பாவிக்கு எல்லாம் எதற்கு என்று ஏவிதமாக பேசுவார்கள் ஊர் மக்கள் என்று இதையெல்லாம் வெறுத்திருந்தேன். அது மட்டுமா பல போட்டு மங்களகரமாக நடந்தால் எப்படி மகாலட்சுமியாக இருக்கும். இந்த பாவி வளையுடன் கணவனுடன் சேர்ந்திருந்தால் சகலமும் கிடைக்கும் மங்கியருக்கு. கணவனை பிரிந்தால் என்ன நடக்கும்? எப்படி சந்தானம் பாவி சாம்பல் அடையும்படியாக இருந்தேன் சுவாமி. உங்களை பிரிந்து இப்படியெல்லாம் வெறுத்திருந்தேன் சுவாமி. எப்படி தெரியுமா?
வாழ்க்கையை துளைத்து விட்டேன் சுவாமி. ஆகையால் மன்னித்து விடுங்கள் சுவாமி. சரி அது மட்டுமா உங்கள் மகிமை என்ன? அது மட்டுமல்ல, எப்பேற்பட்டவருக்கு மகன் நீங்கள் தெரியுமா? அந்த ஆதித்தன் என்ற மாமியாகவும் இருந்து இதையெல்லாம் தெரியாமல் இந்த பாவி இருந்து விட்டேன் சுவாமி. தெரியாம அது மட்டும் ஆமாங்க. இருந்தால் என் வாழ்க்கையை படிச்சிருப்பா. வேற எப்படி? அது மட்டுமா இந்த அகில பவன் அமெரிக்கா பாவி திருமணமான நாள் முதலாக வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் சுவாமி. அது மட்டுமா நீ உலகமா அதன் மதிப்பு தெரியாமல் ஒரு கரி துணியில் முடிந்து குப்பையில் வீசினார். அதோட மதிப்பு தெரியுமாங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது. அது சாணி மேல இருக்குது, குப்பையில இருக்குது, குப்பையில எதுனா பொருள் இருக்குன்னு எவனா பாப்பானா? பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்து அந்த கரி துணியை அறுத்தால் அந்த மாணிக்க கற்களாகப்பட்டது எப்படி சொல்லிக்கிறதோ தன்மை போல் சொல்லிக்கின்ற சாமி. குப்பை யாரு? கௌரவர்கள். ஆமாங்க. குப்பையில அப்ப கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய குப்பையில நாங்க அந்த மாணிக்க கற்கள். நீங்க குப்பை என்று சொல்லவர்கள் கௌரவர்கள். அவங்க அவளை விட்டு நீங்க தனியா பாண்டவருக்கு உடன் பிறந்த தம்பி அண்ணன் தான். அண்ணன் அவங்க எங்க தம்பி. உன்னமாதேவியன் மாதான்னு சொன்னீங்க இல்லையா? சூரியநாராயண மூர்த்திய தந்தையில கௌரவரை விட்டு நீங்க இதை சொன்ன உடனே அந்த மாணிக்க கற்களாகப்பட்டது எப்படி வரைக்கும் அந்த மாணிக்க கற்கள் குப்பையில இருந்துச்சு. அதோட மகிமை என்ன? முடித்து விட்டதா இன்னும் இருக்கிறதா? முடித்து விட்டது சாமி. நடந்து போன மொழிதனை கேட்கவில்லை என்னிடம் வளர்த்தோனா முகத்துமே உள்பார்க்காவிட சொல்லுங்க. உனக்கும் எனக்கும் இந்த 11 ஆண்டுகளாக நடந்து போன விஷயத்தை நான் மீண்டும் கேட்க விரும்பவில்லை. பொய்து விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தம். இந்த 17ஆம் நாள் யுத்தத்துக்கு அமராகிய யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். தாம்பலம் கொடுத்தா சென்று வருகிறேன். எதற்கு போகணும்? என்னுடைய நண்பன்
அது இல்லாதான் மூஞ்சி மேல குத்து விட்டுருமா இந்த போய் கூட்டு போறா ஏங்க அதுக்கு யாருக்காக போறாங்க கொடியோடைய நண்பனுக்காக நாகத்திற்கு சமமான அந்த துரியனுக்காக பரிந்தா யுத்தத்துக்கு வச்சு போறீங்க. அதுவும் இல்லாமல் அந்த துரியன் யாருங்க? ஒரு இரவல். எந்த நேரங்க? இரவு நேரம். ஒரு இரவலுக்காக பரிந்து சொந்த தம்பிகள் மீதே போர் தொடுக்க போறோம்னு சொல்றீங்களே, அதனால உங்களுக்கு என்னங்க பலன்? சிறு வயது முதல் கொண்டு வாலிப பருவம் வரை அவன் வீட்டிலே உண்டு, அவன் வீட்டிலே வளர்ந்து அவனுக்கு துரோகம் செய்தா நீ சொல்ற மாதிரி பழம் எனக்கு வருமா? எனக்கு பழம் கிடைக்குமாடி? பழம் கிடைக்காது. துரியோதனன் சின்னத்திரு வயது முதல் கொண்டு இதுநாள் வரையில் எனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தவன் திருநாட்டுதன். ஆசை நண்பனாக ஏற்றுக்கொண்டவன் துரியோதனன். அவனை வெறுத்த பாண்டவரை சேர்ந்தால் எனக்கு பலன் கிடைக்குமா? இந்த ஊரார் என்ன சொல்லுவாங்க? நீங்க அப்படி சொல்றீங்க. அதுக்கு உதாரணம் நான் சொல்லிட்டேன். என்ன சொந்த புள்ள மாதிரி வளர்த்தான், உடன் பிறந்த அண்ணன் மாதிரி வளர்த்தான் துரியன் சொல்றீங்களே, எதற்காக வளர்த்தான்? எதற்காக? ஒரு ஆணையின் மீது ஏறி அம்பாரி கட்டிக்கொண்டு சிறிய வாயற்படியை கடப்பது கடினம். ஆமா, சிறிய வாயற்படி கடப்பது கடினம் தான். இப்ப ஆணை யாரு? அதில் சமுதாய உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாலிபன் யாரு? குறுகிய வாயற்படி எதற்கு சமம்? சுவாமி, ஆணை என்பது கௌரவர்கள். அதில் அம்பாரி கட்டிக்கொண்டு போருக்கு போகின்ற வீரன் நீங்க. நானு. குறுகிய வாயற்படி பாண்டவர்கள். அதிலே மேலேறி அமர் செய்ய விழுந்தா அந்த வாயற்படியை கடக்கும் போது மேலே இருக்கின்ற வீரனுக்கு தாங்க ஆபத்து. அதனால உங்களுக்கு தாங்க ஆபத்து. அதனால பேச்சு கேளுங்க, வாங்க.
சொல்லுங்க. ஒரு கிளியானது எப்படி அழகாக மென்மையாக இருக்குமோ அதுபோல் வண்ண பசிகிரி போன்ற உருவம், திராட்சை பழம் போன்ற கண்கள், தாமரை இடை போன்ற உதடுகள், உன் இடையோ எப்படி தெரியுமா? அந்த வள்ளி கொடியானது எப்படி அழகாக மெலிந்து ஒரு மரத்தின் மீது ஏறுகிறதோ அத்தன்மை போன்ற இடை. உன் நடையோ கானகத்திலே இருக்கக்கூடிய அன்னமானது எப்படி அழகாக நடக்குமோ அத்தன்மை போன்ற நடை. இதெல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா பெண்ணே, உங்களை ஒரே ஒரு சின்ன தப்பு திட்டுக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. அண்ணனே கிளியே மயிலே குயிலே கொஞ்சினாரு அடிபாதத்துல போற மாதிரி போட்டாரு. கூட அப்படித்தாம்மா கொஞ்சனா யாரா? நான் என்ன பண்ண இப்ப கொஞ்ச நேரம் பிரிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா என்ன பிரிக்கலான்னு செல்வா அந்த மூளைக்காட்டுல ஆம்பளை மறைக்கிற மருந்துக்குதா மேடம், நீதான் வாங்கியாந்து கொடுக்காம ஒரு 10 ரூபாய் கொடுக்குற வாங்கியாந்து கொடுறோம். நீ 10 ரூபாய் கொடுக்க தேவையில்ல, என்ன நாடி வந்தா நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னத்தா பணம் அப்படி உன்னுடைய பேச்சு கேட்டு போனா இது நாள் வரையிலும் பொண்டாட்டிய பிரிந்த கர்ணன் கௌரவர் இடத்திலே சந்தோஷமாக இருந்தான். மனைவனுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சமராய உத்தகலத்திலே இருந்து பாண்டவர் படையிலே சேர்க்கிறானே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பேசுவார்கள். அந்த ஈழத்திற்கு நான் ஆளாகக்கூடாது. போய் வாருங்கள் என்று தெரிவித்தால் போதும். தாமரை வாடி நீங்க சொல்றீங்களா என்ன வளர்த்தாங்க, அவங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். எப்படி தெரியுமா வளர்த்தாங்க? அவங்க எதுக்காக? ஒரு தீவெட்டி ஆயுதில் வைத்து சிறிய தீபத்தின் வெளிச்சம் உண்டோ பாவத்தை அனுசரிக்கும் ஒரு தீபெட்டியை வைத்து அதை சுற்றி 1000 அகல் விளக்கு வைத்தால் தீபெட்டியின் வெளிச்சம் பிரகாசிக்குமா? அகல் விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்குமா? 1000 அகல்கள் இருந்தாலும் ஒரு தீபெட்டி ஏற்றினால்தான் அந்த அகல் விளக்கை ஏற்ற முடியும். அப்படி பார்க்க போனால் தீபெட்டியினுடைய வெளிச்சமே பிரகாசமாக இருக்கும். அப்படி என்றால் அந்த பாண்டவர்கள் தீபெட்டிக்கு சமமானவர்கள், கௌரவர்களோ அகல் விளக்குக்கு சமமானவர்கள். அந்த 1000 அகல் விளக்கிலே ஒரு விளக்கு நீங்க. ஏங்க 1000 அகல் விளக்கு சேர்ந்தாலும் ஒரு பிரகாசிக்காது. இப்படி சொல்றீங்க, ஒரு அகல் வெளிச்சம் பிரகாசிக்குமா? இப்படி சொல்றாங்க. ஒரு மனதாய் துரிய ராஜன் தானோ விந்தையா நீதி வந்து எடுத்து வைத்தானப்போ முகத்தால் தன் மகனை தொடாத என்று முந்தான என் மீது படவே முன்மகா
உனக்கும் எனக்கும் அழகான குழந்தை பிறந்தான். யாரு? விஸ்வகேது. ஆண் குழந்தை பிறந்தது. இந்த காலத்துல தான் குழந்தைகளுக்கு பேர் சுட்டு வைக்கிறதெல்லாம் பிறந்து 3ஆம் நாட்டே பேர் வச்சதா சர்டிபிகேட். அப்பதான் சர்டிபிகேட் கொடுப்போம். அந்த காலத்துல எப்படி தெரியுமா, குழந்தை பிறந்து 1 வயது ஆனால் பின்புதான் பேர் சுட்டு விழாவே வைப்பார்கள். அப்படி ஓராண்டு காலம் சென்றது. குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். அவனை 54 நாட்டுக்கு நிருபம் எழுதி வச்ச ரத்த அப்ப நாங்க முதல் நிருபம் யாருக்கு ஜோசிகாரெல்லாம் போய் வந்தாச்சுரா. பேர் வைக்கிற விழாவுக்கும் முதல்ல யாருக்கு அழைப்பு கொடுக்கணும்? அப்படி என்னை வெறுத்தார். மீதமுள்ள 54 தேசத்து அரசர்களுக்கும் நிருபம் எழுதி அனுப்பி வைத்தார். அப்படி அழைத்தாலே அரசாங்க வேலையை முடித்துவிட்டு அங்கு தேசத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். துரியோதனன் வேகமாக உன்னுடைய மகனுக்கு இன்று பெயர் சுட்டும் விழா வைக்கிறார்கள், வாருங்கள் சென்று வரலாம் என்று மன அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தேன். நண்பா, நான் வரவில்லை, நீ சென்று விழாவினை சிறப்பாக பார்த்துவிட்டு வா என்று தெரிவித்தேன். இது அரச கட்டளை தான் வேண்டும் என்று வர சொன்னான். எனக்கு சாரதியாக தேர் ஓட்டிக் கொண்டு துரியோதனன் சென்றான். அந்த ரதத்திலே நான் அமர்ந்து சென்றேன். என்னுடைய மகன் விஸ்வகேது வீதியிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்தான் துரியோதனன். உன்னுடைய மகன் விஸ்வகேது வீதியிலே விளையாடிக் கொண்டு இருக்கிறான், வாருங்கள் செல்லலாம் என்றான். உடனே துரியோதனன் தேரை நிறுத்தினான். குழந்தையை தூக்கி கொண்டு வந்து என்னுடைய வலது தொடை மீது அமர வைத்தான். எங்கிருந்து பார்த்தான் கண்ணாடி எங்கன்னு பார்த்ததே தெரியாது. அப்படி குழந்தைய வெடுக்கென்று புடுங்கி திரும்பிய அந்த முந்தாணி கனவின் மீது பட்டா என்ன தவறு? ஒரு குறையும் இல்லை, மொத்தமும் பரவாயில்ல. அந்த முந்தாணி கனவின் மீது பட்டது எத்துடன் பட்டதோ அத்துடன் கிழித்தாய் என் முகத்திலே வீசி. இதுவா நல்லது? வாங்க, நீங்க இப்ப சொன்ன வார்த்தை சூரிய நாராயணமூர்த்திக்கு தான் நான் பிறந்தேன், குந்தமா தேவிக்கு மகன், பஞ்ச பாண்டவர இவர் ராஜாக்களுக்கு மகன் தான், நானும் ஒரு சத்திரிய குலத்துக்கு உண்மையாக தெரியுமா? எனக்கு ஏன் குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆன பிறகு அவன் எப்படின்னா பிச்சைக்காரனா கூட இருக்கட்டும், உன் கயித்துல 3 முச்சு போட்டானா சாகும் வரை கண் கண்ட தேவனாக கணவனையே நினைக்க வேண்டும். எந்த ஜாதியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த பாவி செய்ததெல்லாம் ஏதோ தெரியாத செய்தி. உனக்கு எங்கடி போச்சு புத்தி கேமரா பேசி கிடக்குது? ஏதோ கேட்டா இந்த வாய்க்கு சொல்லிட்டேன், அதை போய் பெருசா இந்த சபையில சொல்றீங்க. எப்படி தெரியுமா? என்பதெல்லாம்
பெண்களின் வசனம் என்று இந்த மாபெரும் சபையில வந்து சொல்றீங்களா? இந்த அறிவினாலோ ஏதோ உங்க அருமையும் பெருமையும் புகையும் தெரியாம அப்போ அந்த நீங்கான செயலை செஞ்சுட்டேன். ஒரு பெண்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, ஆணவனும் அவனும் ஏடா செய்வான். உன் கொண்டாடி உனக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, அதே பிடிக்கல கட்டத்தோட கட்டி எடுத்து வேறு ஒரு வரைக்கும் அடிச்சியா உன்னை உட்கார வச்சு பெருமாள் இல்ல கொச்சிட்டு பாடா தாலியா வீட்டுக்காரியா ஆசையா முத்தம் கொடுக்குறா. ஐயோ 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 கொஞ்சோடா அது மாதிரி எனக்கு தெரியாம நடந்துங்க. அதை போய் பெருசா எங்க பேசுறீங்களா? ஏங்க அதை போய் பெருசா பேசுறீங்களா? அதெல்லாம் மறந்துட்டு வாங்க, சேர்ந்து வாழலாம். மறந்துட்டு மன்னன் துரியராஜன் மகன் என்று வளர்த்தான். முந்தனில வசனம் கேட்டு எனக்கு சொர்க்கம் தான். யார் எவர் என்று என்னை தெரியா முன்னமே திருவிழாட்டுடன் எடுத்து வளர்த்தான். எப்படி தெரியுமா? அப்படி யார் என்று எப்படி தெரியுமா? பெண்ணே சொல்லுங்க. திருவிழாட்டுதலுக்கு முன்பு ஒரு சாபம் இருந்தது. என்ன சாபமோ? எப்பேற்பட்ட சாபம் தெரியுமா? அதிகாலை நேரத்திலே தேர்ப்பாகனும் திருநாட்டில வந்தனும் நதிக்கரை ஓரம் செல்வது வழக்கம். அப்படி நதிக்கரை ஓரம் சென்று காலை கடனை முடிப்பார்கள். அப்போது திருநாட்டில மன்னன் எப்படி தெரியுமா காலை கடனை கேட்பார்? எப்படி? சூரியன் எந்த திசையில் உதயமாகிறாரோ அந்த திசையில் அமர்ந்து காலை கடனை கேட்பார். சூரிய பகவான் ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார். 3வது நாள் கோபம் அதிகரித்தது. 3வது நாள் கோபம் அதிகரித்து உடனே திருநாட்டுதனை பார்த்து சாபமிட்டார். எப்படி தெரியுமா? என்ன சாபமோ? அதே தினந்தோறும் அதிகாலை நேரத்தில் நான் உதயமாகக்கூடிய திசை நோக்கி எப்படி தவறான செயலை செய்கிறாயே, ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு வேலைக்கு 32 கபாலம் 32 கபாலம் சாதம் ஒரு மனிதனுக்கு 32 கபாலம் சாதம். அப்படி உண்ணக்கூடிய சாதத்திலே ஒரு புடி சாதம் எடுத்தால் மீதமுள்ள சாதம் எடுத்தால் புழுவாக போக கடவுது என்று சாபத்தை அளித்தார். திருராட்சித மன்னன் பார்த்தார். சுவாமி, எனக்கோ இருந்து நேற்றில தெரியாது, நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், இந்த சாபம் எப்படி விமர்சி ஆவது என்று கேட்டார். உடனே சூரிய பகவான் தெரிவித்தார், மன்னா, துவாபர யுகத்திலே என்னுடைய அம்சத்தினால் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறப்பார். அந்த ஆண் குழந்தையால் உனக்கு சாபம் விமர்சனம் அடையும் என்று தெரிவித்தார். உடனே அரண்மனை திரும்பி விட்டார்கள். அரண்மனை திரும்பிய உடனே தேர்ப்பாகனை அழைத்தார். தேர்ப்பாகா, அன்று ஒரு நாளிலே ஆற்றிலே நமக்கு ஒரு பிள்ளை கிடைத்தாலே, அந்த பிள்ளையை கொண்டு வா பார்க்கலாம் என்று தெரிவித்தார். தேர்ப்பாகன் அரண்மனை விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்றான். என்னை எடுத்தான். திருநாட்டுகள் மகன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு கொண்டு வந்தான். அப்படி நான் வருகின்ற சமயத்திலே திருநாட்டுகள் மன்னன் உணவு உண்ணும் நேரம் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். திருநாட்டுக மன்னன் என்னை தேர்ப்பாகன் எடுத்து வந்து வைத்தார். 4 கால்களால் தவழ்ந்து 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 திருநாட்டுக மன்னன் உண்ணுகிறாரே,
அந்த சாதத்திலே என்னுடைய கரம் பட்டுவிட்டது. அந்த சாதத்தில் கரம் பட்டவுடனே புழுவாக இருந்த அனைத்து சாதமும் மீண்டும் சாதமாக மாறிவிட்டது. தூதுவர்கள் மன்னனிடத்திலே தெரிவித்தார்கள். என்ன மன்னா, இந்த தேர்ப்பாகன் கொண்டு வந்த குழந்தை சாதத்தில் கை வைத்த உடனே புழுவாக இருந்த சாதம் அனைத்தும் மீண்டும் சாதமாக மாறிவிட்டது என்று தெரிவித்தார்கள். உடனே என்ன தூக்கினார், உச்சி முகந்தார், உள்ளம் கழித்தார், கலை புழுவல் நீக்கிய கண்பால் என்று பெயர் வைத்தார். அதனால தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் பார்த்து என்னை எடுத்து வளர்த்தார். பாண்டவர் 5 பிறக்கவில்லை, கௌரவர்கள் 100 பிறக்கவில்லை. முதல் குழந்தையாக எடுத்து வளர்த்தான் திருராட்சித மன்னன். அதாண்டி உன்னுடைய பேச்சு கேட்டு பாண்டவர் பக்கத்துல போலான்றிய எப்படி இருங்க அவசரப்படாதீங்க. சொந்த புள்ள மாரி வளர்த்தாரு, என்ன தூக்கி கொஞ்சி வளர்த்தாருன்னு சொல்றீங்களா? கொஞ்சி ஒரு கிளியை வளர்த்து பூனைக்கு இரையாக்குவது போல உங்களை வளர்த்து சொந்த தம்பிகள் பாண்டவருக்கு இரையாக்குவதற்காக அந்த திருதராஷ்டிரம் உங்களை வளர்த்தாங்க. அதை போய் பெருசா புள்ள மாரி வளர்த்தாருன்னு சொல்றீங்களா? என் பேச்சை கேட்டு வாங்க, இவருடன் சேர்ந்து சொல்ல. சொல்லக்கூடிய ஆகாயம் விதித்து பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில விழுந்தாலோ நினைப்பேனோ இந்த அப்படி நினைப்பேன். உண்ட வீடு ஏன்னா செல்வா இவரு சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பேனா வாங்க. கௌரவர்கள் எத்தனை பேரு? 100 பேரு. பாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேரு. 105 பேர்களுக்கும் முன்பதாக பிறந்தவங்க நீங்க. அப்படி நீங்க தான் முதல்ல பிறந்தவங்க. இந்த நாட்டை தெரிச்சுன்னா இந்த நாட்டுக்கு பட்டம் தூட்டி நீங்க தானே. அதெல்லாம் தேவராக சாப்பாட்டை நம்மளுக்கே போட்டுருக்காங்க. என்ன ஊட்டி வளர்த்தாங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படி தெரியுமா சுவாமி? ஒரு புனிதனை ஒரு கோழிக்கு அதை நலியவா தன்மை போகும் யாரு என்ன எப்படி
எப்படி எப்படி நாடகத்தில் இருக்கும் புலியை பிடிக்க வேண்டும் என்றால் வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டை கூண்டில் கட்டி அதை பலியாக்கி புலியை பிடிப்பார்களாம். அதை போல் உங்களை வளர்த்து பாண்டவருக்கு இரையாக்குவதற்காக வளர்த்தாங்க. இப்போ காட்டிலே இருக்கக்கூடிய புலியை பிடிப்பதற்காக வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்கடாவை ஒரு ஓடல் என்று சொல்லக்கூடிய கூட்டிலே அடைத்து அதை பலி கொடுத்து பிடிப்பாங்க. அதானே? இப்போ அந்த குடுவை யாரு? அந்த குடுவையில் இருக்கும் வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்கிடா யாரு? அந்த ஆட்டு கிடாவை அடித்துக் கொள்ளக்கூடிய வேங்கை புலி யாரு சொல்றேன். அத்தா குடுவை என்று சொல்லக்கூடிய கூண்டு கௌரவர்கள். அந்த கூண்டிலே அடப்பட்டு கிடக்கக்கூடிய மேஷம் என்று சொல்லக்கூடிய ஆடு நீங்க. ஆமாங்க. புலி என்பவர்கள் பாண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த புலிக்கு இரையாக்குவதற்காக அந்த திருதராஷ்டிரனும் துரியனும் உங்களை வளர்த்து பாண்டவருக்கு இரையாக்குவதற்கே வளர்த்தாங்க. அதனால என் பேச்சை கேளுங்க சுவாமி, நீங்க போக வேண்டாங்க. என்பதெல்லாம் பெண்களின் சொர்க்கமே சென்று நான் பதவியில் சேர்வேன். பொன்மானை தீவிரம் நினைப்பதெல்லாம் பெண்களின் வசனம். ஏன்னா பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்வார்கள். எதுதான் இருந்தாலும் கணவனிடத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து கணவன் எப்பேற்பட்டவன் என்று அவன் உடனே இருந்து அறிந்து கொள்பவள் தான் மனைவி. அவனை வெறுத்து தாய் வீடை தனித்து அவன் மேல் உள்ள கோபத்தால் அங்கே இருந்தான். கணவனுடைய புகை உனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் அப்படியே கணவன் பேச்சு கேட்காம போனவன் யார் இந்த உலகத்துல? மனைவி பேச்சு கேட்காம போன கணவன்கள்லாம் அழிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் உதாரணமா சொல்லிட்டாங்க. கணவன் பேச்சு கேட்காததுக்கு நீ. ஆமா சரி, நானே வச்சுக்கோங்க. மனைவி பேச்சு கேட்காத போனது யாருக்குறாங்க சொல்லு? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் சொல்லிட்டாங்க. ஏண்டா எத்தனையோ பேர் மனைவி பேச்சு கேட்காம போய் அழிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் உதாரணமா சொல்றேன். நீ ஆச்சு எங்களை 2 பேரும் கூட்டி வைக்கிறாங்க. அந்த முதல் தேவையா பையன என் பையா ஒரு பொண்டாட்டி பேச்சு கேட்கறான், ஒரு பொண்டாட்டி பேச்சு கேட்கறாங்க. அப்படியே வந்தா பாரு, பொண்டாட்டி பேச்சு கேட்காதா? நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எடுத்தான். மாலை கூட எடுத்து பார்த்து கூட்டி. ஆனா நம்மள எடுக்க கூடாது சுவாமி. ஒரு காலத்திலே தேவர்களுக்கெல்லாம் துயர்
எப்படி? அசுரர்களால அவருக்கு துயர். அசுரர்களால் தேவருக்கு ரொம்ப துயர் ஏற்பட்டது. அந்த துயரை நீக்க வேண்டும் என்றால் ஆமா, படியிறக்கக்கூடிய ஆமா, சிவபெருமான் வந்தால்தான் சிவபெருமான் ஓராளால் தான் அந்த அரக்கரை கொல்ல முடியும். கொல்ல முடியும், அந்த துயரை தீர்க்க முடியும். அதற்கு சிவபெருமானோ நித்திரையில் இருக்கின்றார். ஆமா, அந்த நித்திரை யார் ஒருவர் கலைக்கின்றார்களோ அவர் நெற்றி கண்ணாகப்பட்டது அவர்களை சுற்றி அடித்து பஸ்மமாக்கி விடும். ஆமா, இதை போய் ஏற்படுத்திட்டு தேவருக்கு தைரியம் கிடையாது. ஆகையால் தேவர் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்தனர். தன் மருமகனாக விலகக்கூடிய மன்மதனை விடுத்து தேவர் எல்லாம் ஒன்று கூடி மன்மதனை அழைத்து அவர் வசப்படுத்தி சிவபெருமான் நித்திரையை கலைக்க அனுப்பினார்கள். மனைவி ரதிதேவியோ என் தந்தையின் நித்திரை கலைத்தால் நெற்றி கண்ணாகப்பட்டது உங்களை சுட்டெரித்து விடும், விடுகிறீர்கள். தேவர் சூழ்ச்சி நீங்கள் செல்ல வேண்டாம் என்று ரதிதேவி தடுத்தார். அப்படி தடுத்தும் கேளாமல் போன மன்மதனோ பஸ்பமா எரிந்து சாம்பலா போயிட்டாருங்க. அதன் பிறகு அதனால அப்படி என் பேச்சு கேட்காம போனவங்களுக்கு எந்த கெதி வருமோ எனக்கு எந்த கேதி வந்தாலும் உனக்கு என்ன கெதி வருது? எவ்வளவோ சொல்றேன், பேசுறேன், மயக்கிறேன், சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அரசாங்க வேலையை முடித்துவிட்டு அஸ்தினாபுரம் சென்று என்னுடைய தம்பியாகிய விலகக்கூடிய துரியோதனை காண்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் அரசாங்க வேலையை முடித்துவிட்டு அஸ்தினாபுரம் போனீங்க. நான் சென்ற வாயற்படியில நின்று நண்பா துரியோதனா என்று அழைத்தீங்க. குரல் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த நாளிலே துரியோதனன் மனநாட்டை ஆடுவதற்காக கானகத்திற்கு சென்றிருந்தான். பானுமதி மட்டுமே அரண்மனையில் தனித்திருந்தாள். ஆமா, உடனே பானுமதி யாரோ வந்திருக்கிறார்கள் என்று வேகமாக கதவை திறந்தார். என்னை பார்த்த உடனே இந்த மனுஷன் அங்க போனாரா சக்காலத்தி வாங்க மாமான்னு சொன்னார். தொட்டப்பட்ட பிஞ்சு கூட அவனும் வேற என்ன சொல்லி கூப்பிட்டாளா? வயதிலே மூத்தவர்களை பெரியப்பா முறை இருந்தா பெரியப்பா கூப்பிடணும். ஆமா, தம்பி முறையா இருந்தா தம்பின்னு கூப்பிடணும். பெரியவரன்னு கூப்பிடுறேன். அவன் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்த முன்னாதான் போய் மாமா என்று சொல்லக்கூடிய அனைவரும் மாமா என்று அழைப்பது துரியோதனன் வழக்கம். இப்ப துரியோதனன் எனக்கு என்ன வேணும்? தம்பி துரியோதனனுடைய பெரியவன் நான் தான். அதனால வாருங்கள் மாமா என்று அதான் தம்பி கொண்டாடி தம்பி காரணத்திற்கு மனவேட்டையாடுவதற்காக சென்று இருக்கிறார். இல்லை பொழுது பார்த்தாலும் ஏதாவது விளையாட்டு நல்லா இருக்குதாடா? எல்லா கதையோட இது நல்லா இருக்குதா? இல்ல வீட்டுல ஒரு கணவன் ஆள் இல்ல, வந்தவங்களை பார்த்தோமா என் கணவர் ஆள் இல்ல, வீட்டுக்கு அனுப்பணும். ஆள் இல்லாத பேரு என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்களோ? இருப்பாங்க. அது முந்தி ஒரு
என்னுடைய கணவர் கானகத்திற்கு சென்றிருக்கிறார். வரும் வரை ஏதேனும் பொழுதுபோகாக ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்று தெரிவித்தாரு. பானுமதிக்கு பாச்சிகை என்றால் உயிர். நீ சொல்றது ஒரு விதத்துல சொல்றா. அந்த மனுஷன் கானகத்துக்கு போயிடும். இந்த ஆளுன்னா ஆள் இல்லாத கண்டாரா காரணமாக கம்பளம் முதல்ல எந்த ஆட்டம் ஆடினாங்களோ அப்படி பாட்டியை எடுத்து வந்து ஏதேனும் பொழுதுபோகாக விளையாடலாம் என்று தெரிவித்தார். பானுமதிக்கு கள்ளமில்லா உள்ளே ஆவா உன்ன மாதிரி கண்ணு கவடம் மட்டும் கிடையாது. எனக்கு கள்ள கவடம் இல்ல. பானுமதிக்கு கள்ளமில்லா உள்ள சொல்லு சொல்லு. அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா? எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு காதலன் காதலி பிரேமம் பிரேமி எதிர்ப்பு பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா எப்படா இருக்கும்? அப்படி இருவரும் எதிர்ப்புதனமாக அமர்ந்தோம். அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கும் நேரத்திலே இருவரும் பாட்சியை விளையாடிக் கொண்டே இருந்தோம். அப்போது என்ன தெரியுமா நடந்தது? என்ன நடந்தது? ரோஜாவுடன் இது எப்பேற்பட்ட இடம்டா? போன ஒன்று தேவர் மூலம் குடிக்கிறது அப்படி கையில போயிட்டு உன் முன்னாடிக்கிட்டு யாருக்காச்சும் போய் கை போச்சு என்னடா பண்ணிருப்பேன்? உடம்புற மாதிரி ஓட்ட அப்படி இருவரும் விளையாடி கொண்டு இருக்கும் நேரத்திலே வனவேட்டை ஆடிவிட்டு துரியோதனன் வீடு திரும்பினான். நான் எப்படி தெருவாயற்படியிலிருந்து சென்றேன் அல்லவா, நான் பின்புறமாக பார்த்து அப்படியே அமர்ந்து விட்டேன். பானுமதி உள்ளிருந்து எப்படி வெளியே வந்தாலோ அவள் மெய்மகற்படி பார்த்து அமர்ந்து விட்டான். ஏமா என்ன வாயின்னு சொல்லுவாங்க, வாயாட போயிருந்தாலும் சொல்லுவாங்க. இந்த சொல்றது எப்படி இருக்காது? இந்த மனுஷன் போனாராண்டா தோட்ட பக்கம் யாரா ஆள் வராங்களான்னு இந்த ஆள் அவங்க பாத்துருக்குறாங்க. இது அவன் வந்தா பேரு சக்காலத்தியா, அவன் தெரு பக்கம் யாரா வராங்களான்னு பாத்துக்கிட்டு ஆள் பார்த்து ஆடுற ஆட்ட மாட்டேங்குதுரா. அப்படி வருவது துரியோதனன் வருவதை பானுமதி பார்த்து விட்டான். எழுந்தாரு அவர் தரத்தில் இருக்கக்கூடிய ஆசல் உடல் அந்த முத்தாரமானது அருந்து அந்த மணிகூடார் முழுவதும் சேர்ந்து உடனே என்ன செய்தான்? துரியோதனன் வந்தான். துரியோதனன்
அண்ணா முத்துக்கள் அனைத்தும் பாடி கூடாரம் முழுவதும் சிதறி இருக்கிறது. எதுக்கு நூலினால் பொறுக்கினால் போதுமா அல்லது நூலினால் பொறுக்க வேண்டுமா என்றான். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி அந்த மணிகளை பொறுக்கினான் துரியோதனன். அண்ணா இந்த மணியை பொறுக்கி தந்தால் போதுமா அல்லது நூலினால் மாலையாக தொடுத்து தரட்டுமா என்று கேட்டான். எதற்காக தெரியுமா? அவன் மனதிலே சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் அவனுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களா பிறந்த எல்லாருக்குமே சந்தேகம் ஒன்று வந்துச்சுன்னா வச்சுக்க, துணி தைக்கிற ஊசியில கூட நூலை கோக்க முடியாது. அது என் பரம்பரைக்கு அந்த அடைக்குது. அப்படி இருந்தாலும் அண்ணா பானுமதி பாட்சிகள் என்னை எத்தனையோ முறை ஏமாத்திருக்கிறார், உன்னையும் ஏமாத்திருக்கான். அதனால தடுத்திருப்பீங்க. முத்தாரத்து மீது கைப்பற்றிருக்கோம், அருந்து விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னான். குறிப்பை கருத்தாக அறிந்து துரியோதன் தெல்ல தெளியாக என்னிடத்திலே உரைத்தான். அந்த இடத்திலே நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்? ஹரிஹரி கோவிந்தா வாசுதேவா நந்த நந்தனா ஜானகி மத்தனா, அடுத்தவன் மனைவியை தொட்ட களத்தை வெட்டுவானோ இல்லை தூதுவரை விட்டு சிவசேலம் செய்வானோ, கண்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணனை மனதிலே தியானித்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா பானுமதி எப்பேற்பட்டவங்க? கண்ணனுக்கு மகள். அவர் தவறு செய்வாளா? துரியோதனுக்கு தெரியும். கண்ணன் வளர்ப்பிலே வளர்ந்த பானுமதிக்கு தவறு செய்ய தெரியாது என்று துரியோதனுக்கு தெரியும். உடனே என்ன செய்தான்? எங்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்புகள் தான் எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியுமா? எப்படி மீண்டும் பானுமதி நன்னியம் அமர செய்து நடுவராக துரியோதனன் அமர்ந்து இருவரையும் மீண்டும் ஆள செய்து அழகை பார்த்தவன். அப்பேற்பட்ட நல்ல உள்ள படித்த துரியோதனை வெறுத்து பாண்டவர் படையிலே சேர்ந்தா எனக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும். அப்படி சொன்னீங்க. ஏன்னா செல்வா, இத்தனை வருஷ காலம் கழிச்சு வந்து கூடி வாழலாம்னு சொல்றவன் நான் கெட்டவா? கொண்டாட்டி கூட்டி வச்சு ஆட வச்சுவேன். இத்தனை வருஷதா 11 வருஷம் கழிச்சு வந்து நான் இதெல்லாம் கூடி வாழலாம்னு நினைக்கிறேன். வேற மாதிரி கேட்டு முதல்ல கேக்குண்ணா முடக்கண்ணா கேட்கும். இல்ல கூட்டி வச்சு ஆட வச்சவன் நல்லவனா? பெண்ணே நீ வேண்டாம் பாஷா. சந்தோஷமாக விடையனுப்பி வைக்க வேண்டும். சுவாமி, இவ்வளவு நேரம் இந்த பாவி எதேனோ வார்த்தை சொல்லி தடுத்தேன். சாமி, செஞ்ச
காலமாக பிரிந்த பாவி நான் உங்களை விட்டு பிரிந்தவராக இருக்கக்கூடாதா? அக்கா, நீ உடனே மனைவியிடத்திலே தாம்பலம் பெற்று சென்றான். இந்த கர்ணன் தொடகல பூமியிலே வெற்றியுடன் திரும்பி வருவான் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டிக்கொண்டு உன்னிடத்திலே தாம்பலம் பெற்று செல்லலாம் என்று நினைத்தான். ஏதேதோ வார்த்தை பேசி என்னை தடுக்க செஞ்சோட்டின் கடனை தீர்க்க நான் செல்ல வேண்டும். அவ்வளவுதான் சொன்னாலும் அந்த துரியன் பட்சத்தையே பார்க்கின்ற ராஜா சொல்லாமல் இந்த பாவியையா நம் பிள்ளையும் ஒரு முறை நினைத்து பாருங்கள் அத்தா. நான் வரை சொன்னேன் அழகண்டா பெண்ணு. இந்த பாவிகள் சுவையும் பெருமையும் தெரியாமல் இருந்தது. அப்படியே இருக்கக்கூடாது அத்தா. அத்தா, உங்கள் பெருமையும் புகையும் தெரிந்து இந்த பாவி உங்களை அனுப்புவதற்கு மனமில்லையா ராஜா? நீங்கள் செல்ல வேண்டாம் அத்தா. அத்தா, இந்த பாவினால் நீங்கள் வந்த முதல் நாளாக ஏதேதோ வார்த்தை உங்களிடத்தில் வார்த்தை ஆடுகின்றேன். ஒரு வாய் அன்னம் புசித்து போங்கள் என்று சொல்லவில்லை என்றால் நான் உங்களுக்கு அறுசுவை உணவு அரண்மனையில் தயார்
பேசிக்கொண்டார். பெண்ணே, அருணனோ முதல காலம் அருணனோ உதய காலம் அருணலே ஆற்றுகின்ற தருணத்தில் போகலாம் என்றால் தாமுடன் பரமன்மான் பூஜை செய்து பரமன்மான் பூஜை செய்து பாரிய ரதமுன்றேறி கண்ணன் நான் யுத்தம் செய்ய கடினமாய் போன பார்த்தாயா, முனை திசையிலே கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உதயமாய்க் கொண்டே இருக்கிறார். ஆகையால் நான் ரணகல பூமிக்கு செல்வதற்கு முன்பதாக அனுதின காலமும் பலமணி தியானித்து பூஜை செய்வது வழக்கம். நான் நதிக்கரையிலே சென்று நீராடிவிட்டு சத்யா வந்தனம் செய்துவிட்டு வருகிறேன். எனக்கு உண்பதற்கு அரிசுவை தர. அப்படியாகட்டும் சாமி, அப்படியாகட்டும். சங்கர சிவ இந்த பாவி இத்தனை வருட காலமாக பிரிந்து என் கணவர் இருப்பதாண்டா ஆசையா வந்து அமுதளிக்கிறேன். அப்படி கேக்குற அளவுக்கு என்ன பண்ணாரு அவரு? இந்த அம்மா சாப்பாடு ஒரு பொண்ணாட்டிய கை கவர்மெண்ட் சொல்லிவிட்டியா? நான் எட்டு மகாராஜா வாயில வச்சு சாப்பாடு முருங்காலாம் ஓட்டாது. இந்த கையை பிடிச்சி மூலமாக கடிதா முருங்காய் கடியும் கட்சி புண்டா முருங்காய்க்கு வரல வித்தியாசம். ஏற்கனவே முருங்காய் மட்டும் கை வைக்கல ஆச்சு. வேற என்ன வைக்கலாம்? வேற எத்தனை வயசுல கண்டிப்பா என்ன பண்ணுறேன்? பெண்ணே பொன்மாலை,
சாமி அறுசுவை விருந்து நன்றாக அமிர்தம் போல எப்படி இருந்துச்சு அருமையா இருந்துச்சு. வாங்க கை கழுவுங்க வாங்க ஏது வாங்க கை கழுவுங்க போஜனா போஜனா புஜியானா பொருளவே கையலம் யாதமா யாசனத்திலே வாசமாய் கதிரோந்தாடும் பகலுடன் உலகமானார் வாசமாய் வாங்க கை கழுவுங்க ஊத்துவே மோதனம் புசித்து விட்டு கையே அருமாச்சு ஏண்டே வாய் கொடுங்க கை குறைக்கு கொஞ்சம் முதல்ல அப்புறமேட்டு வாய் குறைக்கு ஊராம் பொண்டாட்டி மேல ஏறி வந்து நீ பேசிக்கலாம். ஏய், மனைவி கடத்தால் அமிர்தம் என்பது விஷமா இருந்தா கூட மனைவி கடத்தால் வாங்கி சாப்பிடணுமா? ஏன்னா விஷமே இருந்தாலும் மனைவி கடத்தால் வாங்கி அமுது புசிக்கும் பொழுது அந்த விஷமே தீர்மானமாயிடுமா? யார் சொன்னாங்க? ஏய், பெரியவங்க சொல்லிக்கிறாங்களா? நான் ராயப்பன் சொன்ன அவன் ஏதோ போதையில் சொல்லிட்டாங்க நான் சொல்லு. பொண்டாட்டி கையில விஷம் கொடுத்தா கூட ஜீரணம் ஆயிடுமா? பொண்டாட்டி தொண்டை விட ரெண்டாவது குச்சாரு மூணாவது குச்சாரு பாரு எங்க போயிருக்காங்க வாஜாரு ஊத்தி நக்கின மாதிரி இருக்கு. வாஜருக்கு சொல்ற போய் அங்க சாப்பிடுங்க. ராஜாருக்கு எல்லாருக்கும் ஏய், கலைமாமணி விருது வாங்கிக்கணும்னு உட்காந்துக்கிறாரு அவருதான் சொல்றேன். அது ஏற்றி பூஜாந்து தோற்கனாரு யாரு? எங்க செல்லுமா போய் மீன் வளர்த்துட்டு வந்துருக்காங்க. ஏய், போதும் புடிச்சு வைக்க. சாமி கையாளுக்கு போய் வைக்க. அப்படியாங்க தாமரம் கொடி போய் வரேன். வாய் கொடுங்க அவசரப்படாதீங்க உட்காருங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சாங்க எந்த குறையும் இல்லையா ஒரே குறை கிடையாது. நான் நேரத்துக்கு சாப்பாடு விட்டேன். பாரி ஏறு மக்களா பண்ண நக்கிட்டு அது முடிச்சுமா ஏங்க ஏங்க அவங்க இருந்தாலும் சாப்பிட்டீங்களா ஆண்டாச்சு. இருந்தாலும் சற்று நேரம் பண்டிகை ஒரு வீரனாகப்பட்டவன் ரணகல பூமிக்கு செல்ல வேண்டும் என்றால் மனைவிடத்திலே சேர்ந்து சுவாமி, நீங்கள் என்னை தவறாக நினைத்து விட்டீர்கள் அத்தான். உண்டமதற்கும் தொண்டருக்கும் என்று சொல்வார்கள். அதனால் சற்று நேரம் நித்திரையாக உறங்கி போனதாக சொன்னார். தப்பா நினைக்காதீங்க. இங்க வா. பாயா என்ன போடுனா ஏய், பலமே புடுண்டா. போராட்டணும் போச்சு. ஏய், ஏன் பலம் போயிடுனா மனைவியின் மீது பேரன்பு கொண்டவன் கர்ண மகாராஜன். அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே கர்ணன் வந்து வெறுப்பாவே பேசுகிறான். புரிஞ்சுக்கா? பாசத்தை உள்ளே வைத்து வெறுப்பை வெளியே காட்டியவனும் கர்ணன். சரி அது போய் போகுது. ஆ. பஞ்சனிக்கு வர நம்ம வாங்கியம்மா உண்ட வாய்க்கு தொண்டருக்கு உண்டுண்ணா. தூங்கி வச்சு போறதுனால இல்லைங்கிறா. அவர் தான் வரமாட்டேங்கிறாரா? அதெல்லாம் நான் நண்பர் பண்ணலாம். தொடப்ப கட்ட பிடிச்சு சரி, உக்காரா, வா, வாடா நீ. இல்லடா. ஆஹா. அத்தா. நான் எவ்வளவுதான் தடுத்தாலும் நான் போகிறேன் என்று ஒரு வார்த்தையை தவிர மறுப்பு பேச மாட்டேங்கிறேன் அத்தா. அதனால் அத்தா சுவாமி, ஆண்டவன் அருளினாலே
பகையாக நினைக்காமல் அந்த தம்பிகள் என்று உடன் பிறந்த தம்பிகள்